வெல்கம் டு கொஞ்சம் படிங்கப்பா. இன்னைக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் ரீசனிங்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே 6 பார்ட் போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது 7வது பார்ட். ஏபிசிடி என்பது பிடிஎஃப்ஹெச் என எழுதப்பட்டால் எது எம்என்ஓபி என எழுதப்பட்டிருக்கும்? இப்போ ஏபிசிடி இது எப்படி எழுதியிருக்காங்க? பிடிஎஃப் ஹெச். அப்போ என்ன கேட்டிருக்காங்க? எம்என்ஓபியை எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏயோட வேல்யூ என்ன? நம்மளுக்கு அல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் ஏ எந்த இடத்துல இருக்கும்? ஃபஸ்ட் பிளேஸா? இப்போ 1 + 1 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 ஆகிடுமா? 2யோட லெட்டர் என்ன? பியா? பியோட நம்பர் என்ன? 2. சியோடது 3, டியோடது 4. ஓகேவா? இங்கே +1 பண்ணியிருக்காங்க. அடுத்து +2 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4. 4th லெட்டர் என்னவா இருக்கும்? டி இருக்குமா ஏபிசிடியில்? அடுத்து +3 பண்ணியிருக்காங்க. +1 +2 +3 +4 போட்டிங்கன்னா இது 6th லெட்டர் எஃப், 8th லெட்டர் வந்து ஹெச். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதோடது 13, 14, 15, 16. ஓகேவா? இது +1 போட்டிங்கன்னா 14. 14ங்கிறது எண்ணு. ஓகேவா? எண்ணு நீங்கள் எங்கே ஏதாவது ஆரம்பிச்சிருக்கா? இல்லை. எல்லாமே வந்து இது எல்லோட வேல்யூ வந்து 12. அப்போ கம்மியாக தான் இருக்குது. அந்த ஆப்ஷன்லேயே நீ டிசைட் பண்ணிடலாம். அதை வந்து மைனஸ் தான் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ -1 போட்டிங்கன்னா என்ன? 12. 12ங்கிறது லெட்டர் இதோடது எல்லோடது. அடுத்து இது -2, -3, -4. இப்போ 14 - 2 என்ன? 12. அதுவும் எல்லு தான். 15 - 3 என்ன? 12. அதுவும் எல்லு தான். 16 - 4 என்ன? 12 தான். அதுவும் எல்லு தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து லாம்பிக் என்பதை இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க எனவும், மற்றும் டைமண்ட் என்பதை இந்த நம்பர்ஸில் வந்து இது சொல்லியிருக்காங்க. எனவும் குறியீட்டால் குறிக்கப்பட்டால் பிளைண்ட் என்பது குறிக்கப்படும் விதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது காமனாக இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. ஏ காமனாக இருக்குது, ஐ காமனாக இருக்குது, எம் காமனாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாருங்கள். இங்கே ஏ செகண்ட் பிளேஸில் இருக்குது. செகண்ட் பிளேஸில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 3. இங்கே தேர்டு பிளேஸில் இருக்குது. இங்கே தேர்டு பிளேஸில் 3. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு லெட்டருக்கும் நம்பர் கொடுத்துருக்காங்கங்கிறது தெரியுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எம்மை பாருங்களேன். எம் இங்கே தேர்ட் பிளேஸில் 5, இங்கே 4th பிளேஸில் 5 இருக்கா? அப்போ எம்மோட வேல்யூ 5. அதே மாதிரி ஐங்கிறது 6, இங்கேயும் 6. அப்போ டிசைட் பண்ணிடலாம். இதில் இருந்தே நம்ம கண்டுபிடிச்சலாம். அப்போ பிக்கு என்ன வேல்யூ? பிக்கு வந்து 7. ஓகேவா? அப்போ 7. அடுத்து எல்லுக்கு என்ன வேல்யூ? 8. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஐக்கு வந்து 6. எண்ணுக்கு வந்து இங்கே இருக்கா? இங்கே லாஸ்ட்லேருந்து செகண்டு 9. அடுத்து டிக்கு ஃபஸ்ட்டு 2. அப்போ 7, 8, 6, 9, 2. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். டைரெக்டாக அவங்களா ஒரு நம்பராக அசியூம் பண்ணியிருக்காங்க. எல்லுனா 8, ஏனா 3, எம்னா 5, இந்த மாதிரி அவங்களா கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம இது 2 தான் கம்பேர் பண்ணையில் அப்படி தான் கொடுத்துருக்காங்கங்கிறத நம்மகிட்ட முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன லெட்டர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உள்ள நம்பரை பார்த்து எழுதிட வேண்டியதான். அடுத்து ப்ளஸ்ஸுங்கிறத பெருக்கல் குறியை வச்சும், கழித்தலை வகுத்தல், அடுத்து பெருக்கலை கூட்டல் குறி, வகுத்தலை கழித்தல், இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ 12 அப்படியே எழுதிக்குங்க. மைனஸ்க்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? வகுத்தல் குறி, டிவிஷன் 3. ப்ளஸ்ன்னா மல்டிப்ளிகேஷன் 5, மல்டிப்ளிகேஷன்னா +20. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இது இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே பாட்மாஸ் ரூல் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்போ இதை டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 × 5 + 20. 4 5s are 20. ஏன்னா அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் அடிஷன், அதுக்கப்புறம் தான் சப்ராக்ஷன். இப்போ 40. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜனவரி 12ஆம் தேதி 2004 மற்றும் மார்ச் 7ஆம் தேதி 2004 இவற்றிற்கு இடையில் உள்ள நாட்களை கணக்கிடுக.
ரெண்டுமே 2004 தான். ஓகேவா? இப்போ ஜனவரி, அடுத்து பிப்ரவரி, மார்ச். ஜனவரி 12ன்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரியில் மொத்தம் எத்தனை நாள் இருக்கும்? 31 நாள். பிப்ரவரியில் யூஸ்வலாக வந்து 28 நாள். இது வந்து லீப் இயர். ஓகேவா? 2004ங்கிறது 4ஆல் டிவைட் ஆகும். அதனால் இது லீப் இயர். அதனால் 29 நாள். நம்ம எப்பயுமே பார்க்கும்பொழுது அந்த வருஷத்தையும் நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 31 நாள். ஓகேவா? இப்போ ஜனவரியில் 31, இங்கே 12ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இடையில் உள்ள நாட்கள் தான் கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 31 நாளா, 20க்கு ஒரு 8, அதுக்கப்புறம் 18, 19 நாள். அடுத்து பிப்ரவரியில் பார்த்தா மொத்தம் 29 டேஸு. அடுத்து மார்ச்சில் வந்து 7ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இடையிலனா இப்போ 6ஆம் தேதி வரைக்கும் தான் எடுத்துக்கணும். இப்போ 6. இதெல்லாம் ஆட் பண்ணிங்க 9, 9, 18, 18 + 6 24க்கு 4, 2, 2, 1, 3, 3, 2, 5. அப்போ 54 நாட்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இந்த கொஷின் பாருங்கள். இது மாதிரி சீரீஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு கமா கொடுத்துருக்காங்க. அப்போ 3 செட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த நம்பரையும் இந்த நம்பரையும் கம்பேர் பண்ணுங்கள். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? +2. அடுத்து இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா +3. +2 +3 +4. அப்போ இங்கே என்ன வரும்? +5 பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 25 + 5 30. அடுத்தது பாருங்கள் டி. டிக்கு அப்புறம் ஜி கொடுத்துருக்காங்க. ஜிங்கிறது எத்தனை? +3. இஎஃப்ஜி. ஓகேவா? +3. அடுத்து கே கொடுத்துருக்காங்க. ஐஜேகே. இது வந்து ஃபுல்லாகவே வந்து +3 +3 இதில் போயிட்டுருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜேக்கு அப்புறம் கேக்கு அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? பி. ஓகேவா? சாரி, டிஜி கொடுத்துருக்காங்களா? இஎஃப்ஜி +3. ஃபஸ்ட்டு அதுக்கு அந்த ஏபிசி எழுதிட்டா கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். GHIJKLMNOPQRSTUVWXYZ. என்ன கொடுத்துருக்காங்க? டிக்கு அப்புறம் ஜியா. டி இங்கே இருக்குது. 1 2 3. அப்போ +3. அதுக்கப்புறம் ஜிக்கு அப்புறம் கே. 1 2 3 4. அப்போ +4. அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்க? +5. 1 2 3 4 5. ஓகேவா? +5. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்? +6 பண்ணணும். அதுக்கு பிக்கு அப்புறம் பி இங்கே இருக்கா? 1 2 3 4 5. ஓகேவா? 5 6 பண்ணணும். அப்போ வி. +6 பண்ணோம்னா வி கிடைக்கும். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இங்கே பாருங்கள். இது 7 +3 10 +4 14. 14ஓட +5 பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 19. +6 பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? இப்போ 19 + 6 25. அப்போது ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 30V25. ஓகேவா? ஜஸ்ட்டு +3 +4 +5 ஒவ்வொரு நம்பரையும் நம்ம கம்பேர் பண்ணோம். ஒன்றோட +3 அது மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த சீரீஸை பார்த்தா அடுத்து என்ன நம்பர் வரும்னு போட்டுற போகிறோம். அவ்வளோதான். அடுத்து இந்த கொஷினை பாருங்கள். பீட்டை வந்து இந்த மாதிரி எழுதுனா மைல்டை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள். பீனா ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பிக்கு நேராக என்ன இருக்குது? ஒய் இருக்கா? ஈனா வின்னு எழுதியிருக்காங்க. ஈக்கு நேராக உள்ள பேர் என்ன? வி. அடுத்து ஏனா ஜெட்டு. இது எம் வரைக்கும் எழுதிட்டு அடுத்து என்ன வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் இப்படி எழுதிட்டு வந்திருக்கேன். அடுத்து டீனா ஜி. இந்த மாதிரி பேராக தான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இப்போ எம்னா என்ன வரும்? என்னு. அப்போ என்னு. அடுத்து ஐனா ஆர். எல்லுன்னா ஓ. டினா டபிள்யூ. NROW. NROW. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின்.
இப்போ ஏ வந்து 1, பி 2, சி 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதே மாதிரி இசட் 26 என எடுத்துக்கொண்டால் இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ இதுக்கும் பாருங்களேன், 6 இங்கே 6 இருக்குது. இதை இந்த மாதிரி எழுதுனா இதை எப்படி எழுதுவோம் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. இப்போ 6 இங்கே n. ஓகேவா? இந்த கொஷினை பாருங்கள். 6 இங்கே இருக்கா? இப்போ இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 1 2 3 4 மைனஸ் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸில் போகுதுன்னா மைனஸு, ஃபார்வர்டில் போகுதுன்னா ப்ளஸ்ஸு. ஓகேவா? சரி, அப்போ -4 பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜேக்கு அப்புறம் n. ஜே இங்கே இருக்கா? 1 2 3 4 +4 பண்ணியிருக்காங்க. அடுத்து அகெயின் வந்து பிக்கு அப்புறம் வந்து எல் -4 பண்ணியிருக்காங்க. 1 2 3 4. ஓகேவா? அப்போ -4 அகெயின் வந்து எல், சாரி -4 அகெயின் வந்து எல், இங்கே வந்து பி. ஓகேவா? அப்போ எல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3 4 +4 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா -4 +4 -4 +4 போட்டோம்னா இந்த நம்பர் கிடையாது. இப்போ இதே மாதிரி தான் இதை எழுதணும். ஓகேவா? இப்போ இது +4. அப்போது இப்போ ஒய்யோட -4 போடணும். y -4 என்ன வரும்? 1 2 3 4. ஓகேவா? யூ அடுத்து +4 போட்டிங்கன்னா, சாரி, a +4 என்னது? 5. 5th லெட்டர் வந்து என்ன வரும்? இ. அடுத்து டபிள்யூவோட -4 போடணும். ஓகேவா? டபிள்யூ இங்கே இருக்குது. -4 போட்டிங்கன்னா 1 2 3 4 எஸ். அப்போது எஸ். அடுத்து சியோட +4. சிங்கிறது 3. 3 + 4 என்ன? 7. 7ஓட லெட்டர் வந்து ஜி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். UESG. ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ 2, அதே மாதிரி இசட்டோட வேல்யூ 26 என்றவாறு கொடுக்கப்பட்ட வரிசையில் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பு காண்க. இப்போ வந்து இது கொடுத்துட்டாங்க. எஃபோட வேல்யூ வந்து 6, ஜேயோட வேல்யூ வந்து 10. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 16. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னோட வேல்யூ வந்து 14 ப்ளஸ் எஸ்ஸோட வேல்யூ வந்து 15, 16, 17, 18, 19. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி போட்டால் இந்த வேல்யூ வரல. அப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இங்கே FJவா? F இருக்குது. அதுக்கடுத்து J பார்த்தீங்கன்னா 1 2 3 4. 4 +4 பண்ணியிருக்காங்க. இப்போ 4 ஸ்கொயர் 16. ஓகேவா? அப்போ இது 4 ஸ்கொயர் 16 போட்டாச்சு. அடுத்து NS. என்ன பாருங்கள், எஸ் பாருங்கள், 1 2 3 4 5. ஓகேவா? 5th பிளேஸில் இருக்குது. அப்போ இது 5 ஸ்கொயர் என்ன கிடைக்கும்? 25 வருதா? அப்போ இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அடுத்து LZ SX. LZ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எல் இங்கே இருக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. 14 ஸ்கொயர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 196. அடுத்து SX பார்த்தீங்கன்னா, எஸ் இங்கே இருக்குது. 1 2 3 4 5. 5 ஸ்கொயர் 25 வந்துருச்சா? இப்போ அதே மாதிரி தான் இங்கே NQ கொடுத்துருக்காங்க, இங்கே WY. NQ பாருங்கள், N இருக்குது, Q எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 1 2 3. 3 ஸ்கொயர் 9. இந்த இடத்துல நம்ம 9 எழுதணும். ஓகேவா? அடுத்து WY 1 2. 2 ஸ்கொயர் 4. ஓகேவா? அப்போ ஆல்ஃபாவோட பீட்டாவோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆல்ஃபா மற்றும் பீட்டான்னு தான் கேட்டிருக்காங்க. அதனால இங்கே ஆல்ஃபா இருக்க இடத்துல என்ன வருது? 4. பீட்டா இருக்க இடத்துல 9. 9 4ன்னு மாற்றி போட்டுறாதீங்க. ஓகேவா? அடுத்து ஈயோட வேல்யூ 5. ஓகேவா? ஆல்ஃபபெட்டிக்கில் எழுதும் பொழுது ஈயோட வேல்யூ வந்து 5 தான் வரும். அதே மாதிரி ஜியோடது 7, ஐயோடது 9, கேயோடது 11. ஓகேவா? அடுத்து இது இந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு.
+2 பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ k + 2 என்ன? LM +11 + 2 13. அப்போ M13. ஆப்ஷன் B தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து A Bயை விட சிறியதும். A வந்து என்ன சொல்லியிருக்காங்க? Bயை விட சின்னது. அப்போ B தான் பெருசு. ஓகேவா? Cயை விட பெரியதுமாய் இருக்கிறது. ஆனால் சியை கம்பேர் பண்ணும் பொழுது ஏ தான் பெருசு. அடுத்தது டி ஏயை விட சிறியதும். டி ஏயை விட சிறியது. ஓகேவா? அப்போ ஏ தான் பெருசு. சியை விட பெரியது. சியை விட டி பெருசாக இருக்குது. அடுத்து இ பியை விட சிறியதும். பியை விட சின்னது தான், ஆனால் ஏயை விட பெரியது. ஏயை விட பெரியதுமாய் இருக்கிறது. ஓகேவா? இப்போ இந்த இதில் இந்த ரெண்டுத்துலேயும் ஏ காமனாக இருக்குல்ல, இதில் வந்து வச்சு பார்த்தோம்னா ஏ என்ன சொல்லியிருக்காங்க? பி தான் பெருசு. அடுத்து ஏ இருக்குது. ஓகேவா? அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆனால் சின்னது, இதில் சி டி சின்னதுன்னு தெரிஞ்சிச்சா? இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் வந்து ஏ தான் பெருசு, இங்கேயும் ஏ தான் பெருசுன்னு சொல்லிட்டாங்க இந்த ரோலையும். அப்போ சி வந்து சின்னது தான், ஆனால் டி தான் பெருசு. ஓகேவா? அப்போ டி பெருசு, சி சின்னது வந்துருச்சா? இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்க? இந்த இதில் பாருங்கள், ஏ வந்து இ தான் பெருசு, ஏயை விட இ தான் பெருசு. ஓகேவா? ஏ தான் இ தான் கிரேட்டர்னு சொல்லியிருக்காங்களா? ஆனால் பியை விட சின்னது. அப்போ இந்த பிளேஸில் போட்டோம். ஓகேவா? இதில் மிகவும் சிறியது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ லாஸ்ட்டாக ஷார்ட்டஸ்ட் பிளேஸில் இருக்கிறது யார்? சி. அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.